இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, பராபரன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்குது. ஆகையால் பராபரனுக்கு கீழ்ப்படியுங்கோள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கோள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடிப்போம். இப்போது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பராபரன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் பராபரனுக்கு கீழ்ப்படியுங்கோள். அப்போது பராபரனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்க, அப்போதான் அது உங்களை விட்டு அந்த பிசாசு ஓடிப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பிசாசை நம்ம எப்படி எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்கள் படிக்கலாம். மன தெளிவாயிருங்கள், முழித்து கொள்ளுங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை முழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரியுது. அதனோடே நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் எதிர்த்து நின்று லோகத்தில் உள்ள உங்கள் சகோதர கூட்டத்தில் அப்படி கொத்த பாடுகளே நிறைவேறி இருக்குது என்று அறியுங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் மன தெளிவாக இருங்க, முழித்திருங்க. ஏன்னா உங்கள் எதிராளியாக இருக்கிற பிசாசு என்ன பண்ணுறானா, கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதனோடே நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் எதிர்த்து நின்று. இப்போது நம்ம யாக்கோபில் பார்த்தோம் எப்படி எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம என்ன பண்ணுமா, விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோமா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அப்போது நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிசாசை என்ன பண்ணுறோம், எதிர்த்து நிற்கிறோம். அப்போது விசுவாசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு நேராக வர ஒரு உபதேசத்தை, ஒரு போதகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அதில் நம்பி அதை கை கொண்டு அதில் நம்ம விசுவாசமாக உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம பிசாசை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போது பிசாசு என்ன பண்ணுறான்னா, கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி திரிக்கிறானா. அப்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் பிசாசு நம்மளை விழுங்குவான் அப்படின்னு பார்த்தோன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துலேருந்து அப்படியே படிப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பராபரன் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நவமான மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்கிறதாக நீங்கள் இயேசுவுக்குள் மெய்மை உண்டென்று அவரை குறித்து கேள்வியாய் அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஆனபடியினாலே பொய்யை கலைத்து அவனவன் தனக்கடுத்தவனுடனே மெய்யை பேசுங்கோள், ஏனெனில் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். நீங்கள் சினமடைந்தால் பாவம் செய்யாதேயுங்கள். உங்கள் எரிச்சலின் மேலே சூரியன் அஸ்தமிக்க ஒட்டாமலும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இப்போ இந்த வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசுக்குள் மெய்மை உண்டென்று. அப்போது இயேசுக்குள்ள என்ன இருக்கா? மெய்மை. மெய்மைனா அதாவது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது இயேசுக்குள் மெய்மை உண்டென்று. அப்போது இயேசுக்குள்ள என்ன இருக்குது? மெய்மை இருக்குது. ஆனால் 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆனபடியினால் பொய்யை கலைத்து. அப்போது மெய்மைக்கு ஆப்போசிட் என்ன? பொய்மை. அப்போது என்ன பண்ணுறாங்க? பொய்யை கலைத்து அவன் தனக்கு அடுத்தவனோட மெய்யாய் பேசுங்கள். அப்போது நீ என்ன பண்ணாத, பொய் பேசாத, பொய்யை கலைச்சிரு. அதாவது பொய்யை எடுத்து போட்டுட்டு நீ என்ன பண்ணு, மெய்மையை பேசு. உனக்கு அடுத்தவங்கிட்ட நீ பேசும்பொழுது என்னவா பேச?
மெய்மையா நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்து 26ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீங்க சினமடைஞ்சா பாவம் செய்யாதிருங்கள். நீங்க சினமடைஞ்சாலும் என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீங்க. உங்கள் எரிச்சலின் மேல், நீங்கள் எரிச்சல் படுறீங்க பார்த்தீங்களா சினமடைஞ்சு, அதனால சூரியன் அஸ்தமிக்க விடாதீங்க. ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்போது இத்தனை காரியம் சொல்லிட்டு ஏன் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க அப்படின்னு ஏன் சொல்லப்படணும்? ஏன்னா நம்ம மற்றவங்க கிட்ட மெய்மையை தான் பேசணும், பொய்மையை கலைத்து அப்படின்னு சொல்லிட்டு 25ஆம் வசனம் சொல்லுது. அப்போது நம்ம மற்றவங்க கிட்ட பொய்மையாக பேசணும்னா பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பிசாசு என்ன பண்ணுறான்னா, இந்த பொய்மையாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா, அவங்கள தான் என்ன பண்ணுறானா, வகை தேடி பார்க்கிறானா. அப்போது நம்ம இன்றைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம், பேய் பிசாசை ஓட்டுறோம், நான் ஜெபம் பண்ணால் பேய் போயிடும், பிசாசு போயிடும், என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு இருக்கிறோமா? இல்லை நம்ம விசுவாசத்தில் உறுதியாக நின்று நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கிறவங்களா இருக்கிறோமா? விசுவாசம் நம்ம கை கொண்டு அதில் உறுதியாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். அப்போது இன்றைக்கு நம்ம எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறோமா? இல்லை பிசாசு கஜிக்கிற சிங்கம் போல இன்றைக்கும் வகை தேடி கொண்டு இருக்கிறான், அதுக்கு வகை தேடி நம்மளை விழுங்குறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? பிசாசு நம்மளை விழுங்குறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை நம்ம அவனுக்கு எதிர்த்து கொண்டு அவனை எதிர்த்து நிற்கிறவங்களா நம்ம இன்றைக்கு இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நம்ம இதை சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது.